சுவாரஸ்யமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அண்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது நம்ம சமூக வலைத்தளங்களில் தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே இங்கே நிறைஞ்சிருக்காங்க. அதாவது நம்மளை என்டர்டெயின் எப்படி ஒரு சினிமா பண்ணதோ அந்த அளவுக்கு ஒரு மொபைலில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு பின்னாடி காத்துட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மேடைக்கு வர போகிறாங்க சார் உங்கள் கூட பேசுறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரில் கூப்பிட்டுடலாமா சார்? ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு? படி, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்போ தானே நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவில் வைப்பான வைரலான உங்களை மாதிரியே ஒரு வைஃப் ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் welcome. Let's welcome Sonia Basha to the stage. Hi Sonia Basha, எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹிட்லர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க வந்துன்னு தோணுச்சா உடனே? எஸ் இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க பக்கல. ஏன்னா நம்ம லைஃப்க்கான அத்தனை ஐடியாவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமாக விஜய் ஆண்டனி சார் இல்லையா? நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட, நீங்கள் பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வில் ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் அகேன் சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. Thank you. Thank you. நல்லா பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 மைக் வச்சு பேசலாம். நல்லா பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன். யா ஓடி பேசுகிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். பரவாயில்ல. தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசிச்சேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக. ஆனால் வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது. காமெடி நான் தண்ணி வழியாக இருக்கிற மாதிரி சொல்றீங்களா? சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கெஸ் பண்ணிருக்கேன். கெஸ் பண்றது தாண்டி நீங்க கேளுங்க, அவர் வச்சிருப்பாரு இது நல்லா இருக்கு. இருக்கட்டுமே. ஆமா, நான் அப்படிதான் வந்தேன், அப்படிதான் போயிட்டு இருக்கேன். எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்கள் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். கேட்டல அவர் கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்கள் வேலை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி, இல்லை புதுசு அதான் லைஃப் ஃபிலாசபி கேட்குறாங்க. ஃபிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்பில் நடக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கு சார். அது வாயில் ஒன்று வந்துச்சு, மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். முடிச்சு அடிச்சு மதிக்காதீங்க. ஆமாம், ஒன்றாவது
சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். அங்கே ஒரு பையன் சொன்னான் அப்போ. தம்பி அப்படியாப்பா? சிவப்பு சட்டை பையன். அப்போ வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ கண்ணி வழியாக தான் லைஃப்பில் இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் ஜனஜன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், இங்கே வாங்க வாங்க, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க. லைஃப் ஃபுல்லாக கன்னிவெடி தான், ஒவ்வொரு செகண்டும் கன்னிவெடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கன்னிவெடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்கும். அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது இவள் மிக மோ பவர்ஃபுல். ஸோ அதனால் கன்னிவெடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் இன்னும் ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு புரிஞ்சுதான் நான் பேசினது. இன்னும் நிறைய கல்வி வெளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி சார். அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில் போகுது. அது ரூட்டில் போகிறேன். ஃப்ரீயாக விடுங்க பாபு, அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. Okay, thank you sir, thank you so much. And Sonia Basha, thank you. I think sir பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது தான் இந்த லவ் வைப் நிறைய பேச போகிறோம். டெஃபினெட்லி தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். இப்போ இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரே ஹிட்லரு, ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன், பிடிச்சது டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27 இயர்ஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப், தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன், அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல, சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரமா கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடத்துக்கிறது இல்ல, பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கேருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாம். எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க 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 ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்டு. ஆமா. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். ஸோ நத்திங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்கள் பாட்டு பாடினாலே முதல்ல வைப்பு தான். பாட்டு கடைசியாக பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்கள் டான்ஸ் அது வரைக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். இந்த ஷோ அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, கொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? இதெல்லாம் நத்திங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க. இந்த லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் ஃபிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வெச்சு செய்யற மாதிரி தெரியுது. பிராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். nothing philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து எடுத்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற, நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன், உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. சரி ஓகே. இல்லை உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை அவங்கள நான் மேடை கூப்பிடுறேன். பால் பச்சை and Preetha onto the stage please. Yes. பால் பச்சை. ஆமா. இன்ஃப்ளூயன்சர் sir. Hi. Sir, she's an actor too. பால் பச்சை இல்ல? பால் பச்சை அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க பாத்து.
இவங்க 2 பேரும் பால் பச்சை ஃபேன்ஸ். மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? இல்ல பச்சை பால், பச்சை புள்ள. இல்ல இல்ல சார் இல்ல. இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். பண்றது எல்லாமே ஏன் பால் பச்சை? இல்ல இல்ல என் பேர் சிவா. சிவா உண்மையா நேம் சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறது பதிலா பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பச்சை பால், பச்சை பால். ஓகே. பச்சை புள்ள பாவம். ஓகே. நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னா? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆமா ஸ்கூல் படிக்கும் போது. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ்ல ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்குனா ஒரு நாள் பவரா ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்ல போட்டாலும் ஓகே தான். நீங்க எங்களுக்கு பவரா அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்க வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு நான் பவர் போட மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்ட் சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார் நீங்களே ஏதாவது எடுத்து சொல்லுங்க சார். இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லப்பா தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட்ஸ். ஆமா நல்ல டான்சர். நான் இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார். நோ டான்ஸ் நோ. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டேக் லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய 4 ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய क्वेश्चन. நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சார் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்லை நம்ம பிளான் பண்ணி தான் எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் அந்த டயலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான். அப்படின்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே. Thank you sir. Thank you sir. And பால் பச்சை நீங்க பச்சை பால். Yes sir. தம்பி நீங்க இன்ஸ்டா தானா தம்பி? ஆமா சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பச்சை பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சை பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே. அவர் பேர் என்ன? பச்சை பால். பச்சை பால். சரி. யா சார், நான் படம் தான் எனக்கு உங்கள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. Thank you. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணேன். ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல அப்படியே ஜாலியாக ஆடியன்ஸ் பண்ணிடலாம். இல்லை ஓகே. சி நான் பண்றீங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்ட்ரஸ் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போவும் அப்படி தானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி தெரியுது? வைபா தெரியுது சார். நீங்க தெரியும் வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்லை சார். ரோஷிலா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதுல என்ன நடக்கும்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியும். ஆமா சரி, நான் லவ் பண்றதுக்கு யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்பதான் படிப்படியா கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோல லவ் ஆரம்பிச்சு இந்த படத்துல லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லுங்க தம்பி. இல்ல சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்றது பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்லயே இருடா. இப்போதான் சூட் கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பாத்துக்கோங்க. பச்சை பால், நீங்க பச்சை பால் மாதிரி தெரியல. கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. Thank you, Mr. Pachapal. Thank you. Nice. Thank you so much, Mr. Pachapal.
சார் ஒரே ஒரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா சார். ரஹ்மான் இங்கே ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஓகே. அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடணும் அப்படின்னு. பாப்பாவா? ஆமா. உங்களுக்கு பாப்பாலாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷியா சொல்லவே இல்லை. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல நான் ஒரு வைப்புல இருக்க தெரியுமா? அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் ரவுடி பேபி வர்ஷா onto the stage. வெல்கம். தைரியமா வருது. ஐயோ வாங்க 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 வாங்க. மைக் கொடுங்க. வர்ஷா கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைதட்டல். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்கார்ந்துடலாம். உட்காருங்கப்பா. நின்று டயர்டா இருக்கு. அப்படி உட்கார்ந்துடலாம். யா வர்ஷா டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பேச போறீங்களா? பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா? உட்கார்ந்த மாதிரி பாட்டு பாடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா? உட்கார்ந்து பாட்டு பாடலாமா? ஏன் டான்ஸ் ஆடினா என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? உட்காந்து பாடுவாங்களாப்பா? நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? பாப்பா எஞ்சிடலாம். உட்காந்து கேட்குறேன். தேங்க்யூ 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 சார். கோரம் மாலின் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான் அதேதான் அதானப்பா. சார் யூடியூப் டைட்டில் டவுன்லோட் ரெடி. இந்த கண்டென்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. திருப்பி ஒரு தடவை. அதாவது கோரம் மாலின் நெக்ஸஸ் விஜய் பொதுமக்கள் மத்தியில் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். தேங்க்யூ. கொண்டாட்டம். சார் இவங்க எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ். இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பராக பண்ணுவீங்களா? உங்கள் ஸ்டெப் சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ நீங்கள் நல்லா ஐஸ்வர்யா எங்கப்பா? இருங்க இருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தம்பி நீங்கள் தானே கொடுக்க போனீங்க? தனியாக போய் காட்டுங்க. யார் தான் கொடுக்க போனீங்க? எப்படி அங்கே போங்க. இப்போ மியூசிக் இல்லாமல் இதே ஸ்டெப் எப்படி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் இந்த டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவருக்கு ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர் பா. தேங்க்யூ தேங்க்யூ. Then they have few questions. Generally உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்டிருக்கு. மைக்கு. ஹாய் சார். ஹாய். யா விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. அப்பா ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இருக்க ஸ்பேஸ் விடலாமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கே ஸ்பேஸ் விடலாம்? 1000 பிரச்சனை பற்றி அல்ல ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்லை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களாம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம். அதையே ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான அளவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சிட்டு போகிறாங்க. இல்லை அவங்ககிட்ட தான் பண்ணேன். ஓகே. நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா. இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃபு. தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃபு பட்டு காட்டிமா வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் போய் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தைரியம் வந்துடுச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி இப்போ சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்கிறான். நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ சரி தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா கவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க? தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. வாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பிக் பாக்ஸ். எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க.
சரி நான் வரேன்ப்பா. நம்ம கையை ரெடி ரெடி. பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி. மைக் கொடுங்க மைக் யா. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. பண்ணு. நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி. பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. மியூசிக் பண்ண போய் நாங்க டான்ஸ் ஆட போறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார். ரெடி யா டீம் இப்படியா? ரெடி. இப்படிதான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி. எஸ் ஓகே ஓகே ரெடி. எஸ் 1 2 1 2 3 4 மாடி சுத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்க வரலையே. அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி. தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக் ஹலோ சார். Hi. பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லேயே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லேயுமா? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது சார் சரி. தம்பி? காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா. சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? 27. ஆமாம் ஓகே அப்போ ஓகே சார். ஆமாம் நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸாக அங்கே நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமாம். பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா இருக்கணுமா? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே அதை நீங்கள் ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு இல்லை? சரி இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அதான் பண்ணுறோம். இல்லை ஒரு நிமிஷம் ஸ்டாப். அதானப்பா பண்ணுறோம். அதே தான் அவங்களுக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க. நாங்களும் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்க. ஹாய் பாய்ஸ். எனக்கு பார்த்தாங்க. நாங்கள் வரோம் தம்பி. அவங்க என்ன வேணா பேசலாம். நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. சத்தமாக பேசணும். போல்டாக பேசணும். நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி அது தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமாம். ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான். ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்களா வாய் கொடுத்து அவங்க பாடுங்க. லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னாரு? சரி வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? ஆக்சுவலாக லாயல்னா என்னப்பா? உண்மையான எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? இல்லை நிலான்னா கடை இருக்கும் ஓகேவா? கடை இல்லாத நிலா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் பாய்ஸ்க்கு முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டையும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், நிலானா கடை இருக்கும். பொண்ணுங்களுக்கு அப்படிதான் ஓகேவா? நிலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னம்மா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இல்ல சார்
இப்போ நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா என்ன ஆனாலுமே நீங்கள் தான் ஹஸ்பண்ட். நீங்கள் தப்பு பண்ணால் கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணால் கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுத்தாங்க. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி, ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சிச்சா? நோ ப்ராப்ளம். யா, தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓரமாக போகிறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டாக இருக்கேன் நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் ரகடாக சார் ஐஸ்வர்யாக்கு சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழில் நீங்கள் கேளுங்க. சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. நம்ம சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ 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 தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு புது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களாம் எதுவுமே இல்லை சார். இல்லைப்பா இல்லை சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ 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 ஐஸ்வர்யா. சார் ஒரே ஒரு விஷயம் தம்பி. இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடித்து, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோப்பா, இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான்னு கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் ஆகும். சரி, நீங்கள் தானே அத்தான்னு கூப்பிட்டீங்க, நான் பாட்டுக்கு 7 போயிட்டு வைப்பு தான் அத்தான் வார்த்தை தான். ஓகே, நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டர்லேயும் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள். இல்லை, நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்க வந்து கோடிகளை காசு போட்டுட்டு வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் எடுத்த உடனே பெரிய பெரிய லெவலில் படம் பண்ணி நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கல. ஆடியோ வரலப்பா தம்பி, ஆடியோ வரல, அங்கே வரலையா? ஓகேவா? கேமரா வெயிட் பண்ணணுமா? தம்பி மைக் நாங்கள் வரோம். வச்சிங்கன்னா எப்படி ப்ரோ மைக்கு வரும்? கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா? ஒரு 5 நிமிஷம் நம்ம வேறு ஏதாவது விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கலாமா? சார் அதுக்கு சரி, நான் ஆரம்பத்துலேருந்து யார் வேணா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரையும் வரிசையா ஒன் பை ஒன்னாக வாங்க. நீங்கள் ஆடியோ ஓகேன்னா சொல்லுங்க, அது வரைக்கும் நான் என்ன கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்களா? ஐயா கொடுங்க, யார் வேணா கொடுக்கலாம். அது வருதுப்பா, நீங்கள் படம் பிடிக்கலாம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அது வருதுப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து யாருக்கையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஃபோட்டோ எல்லாமே நம்மள மாதிரி ஆடியோ வருதுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆடியோ வருது. ஒரு நல்ல உள்ள ஒரு நல்ல அம்மா பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நான் இவ்வளோ நல்ல
அப்போ நீங்கள் ரோமியோ பார்த்துட்டீங்க. ஆடியோ வருது. ஆடியோ வருது. சரி, திரும்பி ரோமியோ பற்றி வார்த்தை சொல்லுங்க. ரோமியோ பார்த்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கங்க. சொல்லுங்க. மெயின் தெரியுமா? இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, அதில் வாய் சேர்க்குறாங்க. ஆடியோ நம்மளுக்கு வருதுப்பா, வருது நல்லா வருதுண்ணா. அதே மாதிரி ரோமியோ பார்த்தீங்கன்னா இல்லை கட் இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி மெத்தா இந்த மாதிரி பிள்ளைய வைக்கணும். ரோமியோ பார்த்தா கட்னா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா? அதை ஃபுல்லாக சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் நான் ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் சார் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பின்பற்றி தான் இந்த இடத்துக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி. தேங்க்யூ. பையன் யாருமா? வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. பையனை ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சார் நீங்க நோட் பண்ணீங்களா? ஆடியோ ஒர்க் ஆகுதா? வரல வரல சார் நீங்க நோட் பண்ணீங்களா? ரஹ்மான் கொஞ்சம் ஆடியோ என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க. ரஹ்மான் கொஞ்சம் அங்கே போய். சார் அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? எந்த பாட்டு? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா. ஓ சரி. அதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. சின்னதா கால் கடிக்கு விழுந்துட்டா கூட அவனை போட்டு அடிப்பேன். தெரியாது அவனுக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு பார்க்க மாட்டேன். நீ பார்த்து வர மாட்டேன், அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு அப்படிதான் சொல்லுவேன். அவன் கையே உடைச்சிட்டு வந்தாங்க. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எதுவுமே சொல்லுங்க. போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன் நான். இவன் அங்க ஈஸியா அதுல 1 மணி நேரம் கை உடைஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, பார்த்துப்பா, சரியா போயிடும். அதே மாதிரி 10 நாள் சரியா போயிடுச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க. இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க்யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரே நபருக்கு மட்டும் தான் ஆடியோ பிரச்சனை, மற்றவங்க எல்லாருக்கும் வருது. உங்களுக்கு ஓகே ஆகுது? ஆடியோ ஆடியோ வருது? எல்லாருக்கும் ஆடியோ ஓகே இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷமா, உண்மையிலேயே நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குமா? தேங்க்யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இன்னும் என் பக்கத்துலேயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூமா. என் பையன்கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி நான் வந்தேன். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஃபோன் இருக்கப்பா? அண்ணி போதுமா? தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாமா? அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. பார்த்து கீழே விழுந்துடாதீங்க, தூச்சிலாம். நெக்ஸ்ட் முத்தம் யாரும் கொடுக்கவே இல்லை. என்னப்பா ஷா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார், உங்களை பார்க்குறதா. என்னுடைய பேர் கபில். திருநெல்வேலியில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 1 இயராக ரொம்ப டிப்ரெஷன். நான் டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்கள் வீடியோ மட்டும்தான் வருது, நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு செம்ம வைப். எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய அடி வாங்கணும்ப்பா லைஃப்பில். உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர். அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க. கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி வாங்கி தான் வாங்கணும். இல்லை, ஆனால் அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கை என்ன தெரியுமா? இப்படி வலிக்கிட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். Excuse me, sir. நல்லா இருக்காது. Sorry for the interruption. Ram here from the console. Sir. இங்கே இருக்கு தம்பி. Sir, Ram here from the console. இங்க என்ன பிரச்சனைனா நிறைய கேமராஸ் இருக்காங்க. And sir, here. தம்பி, yes. மைக் வந்து there are about 50-60 மைக்ஸ். ஓகேங்களா? லெவல் பேலன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு பீக் ஆகுது, கம்மி பண்ணுங்கன்றாங்க. இவங்களுக்கு வரலன்னு ஷவுட் பண்றாங்க. There is no point I can help this out. Let's sort this peacefully. It's done. மற்ற சோர்ஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். We can continue the show. Yes, thank you sir. Okay, thank you sir. நான் வேற பண்றேன். சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா அங்க அனுப்புறேன். ரஹமத்துல்லா எங்க இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் அங்க போய் பாருங்களேன், என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. எஸ், இங்கே தான் இருக்கார் சார். இட்ஸ் சார்ட்டட். பாத்துங்க. தேங்க்யூ. இன்னும் 25 வருஷம் அடி வாங்கிட்டே இருந்தா இல்லைப்பா, லைஃப்னா சும்மா ஜாலியாக அப்படியே சறுக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? காரம் இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்?
உப்பையே சாப்பிட்டா அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சாப்பாட்டில் உப்பு வந்துடும், காரம் அதிகமாக வந்துடும். அதனால் வந்து லைஃபே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த விஷயங்கள் அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃபு. அப்படியே அனுபவிங்க. வா, தேங்க்யூ. எடுத்துங்க. நெக்ஸ்ட் தம்பி டோஷிலா. இது சொற்பொழிவு மாதிரி இருக்கு டோஷிலா, கொஞ்சம் வைப் ஆக்கணுமே. தேங்க்யூ. தனஞ்சயன் சார் அடுத்ததாக வாங்க சார். சார் நீங்க வாங்க, மேல வாங்க. தனஞ்சயன் சார் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சார். முத்தம் கொடுக்க வந்தீங்களா சார்? அந்த முத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா சார்? கிஸ் டோக்கன் சார். சாருக்கு மைக் தாங்க. தேங்க்யூ. மைக் கரெக்டாக இருக்கா? ஹலோ எஸ். யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். அதனால் வந்து உங்களுக்கு எல்லோரும் முத்தம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ. ஸோ ஹிட்லர் படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபாக விஜய் ஆண்டனி சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக இவ்வளோ பேர் இவ்வளோ டான்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு உங்களை கலகலப்பாக பார்க்கறதே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றதுக்காக நீங்கள் பண்ணுற உழைப்பு டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த படம் ஆடியன்ஸ் எல்லோருக்கும், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், பக்கா கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். அருமையான கதை, ரொம்ப அருமையாக இந்த படம் வந்திருக்கு. தனா வந்து ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு. ஒரு நல்ல என்டர்டெய்னரை 27ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். அவருடைய நடிப்பில் ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஆக்ஷன், மாஸ், சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரை இந்த படம் மூலமாக நம்மளுக்கு விஜய் ஆண்டனி சார் கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ சிறப்பான கதை இருக்கு, சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய். எஸ். ஸோ சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவான டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் ஹிட்லர் தியேட்டரில் போய் பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக விவேக் மரவின் பண்ணியிருக்கீங்க. மாசாக இருந்தது. பிஜிஎம்லேருந்து சரி, பாட்டும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டைரக்டர் தானா, மேலே வாங்க. எங்கே இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி டைரக்டர் தானா, நீங்கள் வானம் கொண்டுடும்ன்ற படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அந்த டைரக்டரோட அடுத்த படம் தான் ஹிட்லர். அவரை பற்றின ஒரு ஏவி இல்லையா? எஸ் இருக்கு சார். தங்கம் ராசாத்தின்னு அந்த அழகான பாடலோட நம்ம எல்லாரும் வைப் பண்ணுவோம்ல சார். நீங்க ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா, அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி தான் சார். இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு சார். சார் டைரக்டர், அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு. இந்த படத்தில் நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd 25 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே. ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல.
இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் விவேக் மணி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே, சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேற யாராவது மறந்துட்டேன்னா ஆர்ட் டைரக்டர் உதய் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போகுது. தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. I am working in HVA, heavy vehicle factory manager and the production division. So my wife is coming from the department. Yes, heavy vehicle factory manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought any the Telugu dubbing also converted. Yes sir, we are going to reach Telugu dubbing also sir. So thank you. My wife is coming. Sir. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Come ma'am, come. Yes, Thambi, mic அங்க கொடுங்கப்பா. Yes, okay, okay. Oh, thank you, thank you. Thambi, mic யாராவது கொடுங்க. mic இல்லையா வேற? mic வேணுமா? இந்தாங்க. Thank you. Okay, வாங்க ma'am. Okay, thank you. Thank you sir. Thank you so much sir. Please. Thank you, thank you, thank you, thank you ma'am. Yes, yes. Okay. அப்புறம் கவிதரா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? Yes sir. கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? பச்சை கண்ணி சாங். சரி நானே வரேன். அடா பச்சை கண்ணி சாங்கடா. யாரும் அசையாதீங்க, நானே வரேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பச்சை கண்ணி சாங். நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு தூங்கின நாள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? என்ன பாட்டு பாடணும்? மேலே வாங்க, மேலே வாங்க, அப்படியே குடிச்சு வாங்க. இந்த இவங்களை மட்டும் மேலே விடுங்க, வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோப்பா, ஹலோ, நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி, எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக பாட்டை பாடலாம். விஜய் ஆண்டனி சாரோட எந்த பாடல் பாடலாம்? விவேக் மர்வின், விவேக் மர்வின். நீங்க தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மர்வின் எங்க இருக்கீங்கப்பா? மெர்வின், விவேக் மெர்வின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவட்ட கொடுங்க சார். உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா, கண்டிப்பாப்பா, ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே, கண்டிப்பா, ஷூர். தானா என் டைரக்டர் சொல்றேன்ப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரெடி? நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம். நிகழ்ச்சி முடிய போது. மெர்வின் இங்க இருக்காரு. மெர்வின் சார் இங்க தான் சார். பீட் பாக்ஸ் வாயில நாக்கு முக்கையில கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆமா. ராமன் நாகமுக்கா பாடலாமா? ராமன் ரெடி? ராமன் ரெடியா? நீயும் பாடிருக்க. நாகமுக்கா ரெடியா? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிங்கர் சார். ஓகே, நாகமுக்கா என் கூட சேர்ந்து பாடு. கண்டிப்பா கண்டிப்பா ரெடி, சேர்ந்தே பாடலாம். தேங்க்யூ. சரி, அந்த போர்ஷன் ரெடி? ஆடியோல யார் இருக்கா? ஆடியோ ரெடி? ரெடி? ராமன்
Thank you. Thank you. Thank you. Thank you so much. Thank you. Thank you so much for all the love. Thank you. Alright, September 27th in 1 week the படம் ரிலீஸ் ஆகுது ஹிட்லர். ஒன் மோர் சாங் ஆத்தி தனியா சரி நீங்க பாடுங்க. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி குளானாலும் குளிச்சு குடி கந்தலாலும் கசிக்கிட்டு மரம் செய்ய விரும்பும் மகனை ஒப்புற ஒழுகு சனி நீராண்டு ஊக்கமதை கைவிடல் நன்றி மரவே இளமயில்கள் நீ கெடுப்பதை ஒளி கடிப்பது மர. தேங்க்யூ. Thank you so much, sir. வேணா போதும்பா. Thank you. September 27th Hitler. Thank you. செப்டம்பர் 27ஆம் தேதி ஹிட்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் உங்க ஃபேமிலியோட வந்து இந்த டிஃபரண்டான துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.